இன்னைக்கு எபிசோட்ல ரோஹிணி மீனா கிட்ட கேசரி எனக்காக என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்குறா. உங்க வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுல்ல, அதான்னு மீனா சொல்றா. ஏதாவது நல்ல விஷயம் இருந்திருந்தா ரோஹிணி முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருப்பா, என்ன விஷயம்னு விஜயா ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க. இன்னும் ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க, நீங்க சொல்லலைனாலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க அம்மா ஆக போறீங்க தானேன்னு மீனா கேட்குறா. இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு நான் எத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா, நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், இந்த சந்தோஷத்தை முழுசா என்னால அனுபவிக்க கூட முடியலன்னு விஜயா சொல்றாங்க. நான் பிரெக்னென்ட் இல்லைன்னு ரோஹிணி சொல்றா. மீனா, எதுவுமே தெரியாம எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப எல்லாருக்கும் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுல்ல, ஆன்ட்டி வேற நான் தான் மறைச்சேன்னு என் மேல கோச்சுக்கிறாங்கன்னு ரோஹிணி சொல்றா. எதுவுமே தெரியாம நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்காதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை கிராஸ் பண்ணாதீங்கன்னு ரோஹிணி கோவப்படுறா. ரூம்க்கு வந்தும் ரோஹிணி மீனாவை திட்டிட்டு இருக்கா. அப்புறம் மனோஜ் கிட்ட கன்சீவ் ஆக லேட் ஆகுது, அதனால ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு வரலாமான்னு ரோஹிணி கேக்குறா. என்ன இப்படி பேசுற, எதுக்கு இப்ப செக்அப் பண்ணணும்னு மனோஜ் கேக்குறான். லேட் ஆகுது, சின்ன செக்அப் தானேன்னு ரோஹிணி சொல்றா. நீ வேணா போய் பாரு, நான் வரலன்னு மனோஜ் கோவப்படுறான். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்ததுல சண்டை பெருசாயிடுது. அப்புறம் பேசி ஒரு வழியா சமாதானமும் ஆயிடுறாங்க. மனோஜ் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு விஜயா அவனோட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரச்சனை தெரிஞ்சு மனோஜை கூட்டிட்டு ரோஹிணி கிட்ட சண்டைக்கு போறாங்க. மனோஜ் உன் கூட சண்டை போடுறானா இல்ல குடிச்சிட்டு வரானா, உன்னை நல்லா தானே பாத்துக்கிறான், நீ அவனை எப்படி பாத்துக்கிறன்றத பொறுத்து தான் நான் உன்னை மதிப்பேன்னு விஜயா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரோட சண்டையில தேவையே இல்லாம விஜயா மூக்க நுழைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.